வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 3. வினயாவிற்கு வாழ்க்கை ரொட்டீன் லைஃப் என்றானது. தினமும் எழுவது, அறக்க பறக்க ஆபீஸ் கிளம்புவது என்று நேரம் ரெக்கை கட்டி பறந்தது. அதுவும் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துவிட்டால் அவ்வளவுதான். அதற்கென ப்ரோக்ராம் ரெடி பண்ணவே டைம் சரியாக இருந்தது. ஆபீஸில் ரொம்ப நேரம் இருந்து வேலை செய்வது போல் ஒரு சில நாள் அமைந்து விடுகிறது. அதனால் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் ப்ரோக்ராம் ரெடி பண்ண வசதியாக இருக்கும் என்று அவள் அப்பா கம்ப்யூட்டர் வாங்கி வந்து விட்டார். அதை பார்த்த வினயா, அப்பா ஏன் பிசி வாங்கினீங்க? ஏற்கனவே என் படிப்பு செலவு, வீடு கட்டினதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கள, இதுல இது வேற எதுக்குப்பா என்றாள் கவலையுடன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லா படிச்சதால உன் படிப்பு செலவு பாதிக்கு மேல ஸ்காலர்ஷிப்ல சுலபமா கிடைச்சது. வீட்டு கடன் ஒண்ணுதான், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருந்த நேரம் எந்த பேங்க்லயும் லோன் கிடைக்கல. லோன் கிடைக்கணும்னு நம்பிக்கையில ஆரம்பிச்சிட்டதுனால பாதியில கட்டடத்தையும் நிறுத்த முடியல. அதனால என் ஃப்ரெண்டு சொன்ன பிரைவேட் பினான்ஸ்ல வட்டிக்கு பணம் வாங்கி கட்ட வேண்டியதா போச்சு. நான் வாங்குற சம்பளத்துக்கு வீட்டு செலவு போக மாசம் வட்டி மட்டும்தான் கட்ட முடிஞ்சது. அசல சரியா கொடுக்க முடியல. ஏதோ அதோட ஓனர் ரொம்ப நல்லவர்ன்றதுனால என் நிலைமையையும் நேர்மையையும் புரிஞ்சுக்கிட்டு நான் லோன் அரேஞ்ச் பண்ணி பணம் கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வழியா இப்ப லோனு கிடைக்க போகுது. உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்பாவுக்கு ஒரு பெரிய கம்பெனில நல்ல சேலரியில ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிளிக் ஆயிட்டா போதும், நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சு நிம்மதியா செட்டில் ஆயிடலாம். பழைய கம்பெனில இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கான பிஎஃப், கிராஜுவிட்டி பணமும் வந்துருச்சுன்னா உன் கல்யாணத்தையும் அப்பாவால ஜாம்னு நடத்த முடியும். அப்புறம் எனக்கு வேற என்ன கவலை சொல்லு? நீ எனக்கு ஏதோ கஷ்டம்னு நினைச்சு மனச போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்காத என்ன என்று மகளின் தலையை வாஞ்சையுடன் வருடினார் ராஜ்குமார். ரொம்ப சந்தோஷப்பா, ஆல் தி பெஸ்ட். அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? எனக்கு 21 வயசு தானே ஆகுது. இன்னும் ஒரு 3-4 வருஷம் போகட்டுப்பா. நீங்க இப்பவே அதை பத்திலாம் யோசிக்காதீங்க, ஓகே என்றாள் வினயா பொன் சிரிப்புடன். யாரோ கன்னத்தில் முத்தமிடுவதை போல் இருக்க கண்களை திறந்து பார்த்தாள் வினயா. முகமெங்கும் புன்னகையுடன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா என்றார் அம்மா மகிழ்ச்சியாக. பளீரென்று மலர்ந்தவள், ஓ தேங்க்யூமா என்று எழுந்து அவர் கழுத்தை கட்டி கொண்டாள். எழுந்துடா செல்லம், குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ் போட்டுக்க வா. அப்பா எங்கம்மா? காலையிலேயே சீக்கிரமா எழுந்து பூஜைக்கு வேண்டியதை வாங்க போயிருக்காரு. நீ நல்லா அசனம் தூங்கிட்டு இருந்ததுனால உன்னை எழுப்பல. புது சுடிதார் ஆகாய வண்ணத்தில் அவள் கலருக்கு எடுப்பாக இருந்தது. தலையில் சிறிய கிளிப் போட்டு லூஸ் ஹேர் விட்டவள் முகத்திற்கு லேசான ஒப்பனை செய்து அழகு தேவதையாக வெளியே வந்தாள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேமா என்று உற்சாகமாக கை குலுக்கினார் ராஜ்குமார். தேங்க்ஸ் பா. இன்னைக்கு லீவ் சொல்லிடுமா, எங்கேயாவது வெளியே போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேப்பா என்றவாறு செல்போனை உயிர்ப்பித்தாள் பெண். மூவரும் கோவிலுக்கு சென்று பூஜையை முடித்துக் கொண்டு நேராக மகாபலிபுரம் சென்றனர். மகாபலிபுரம் வினயாவிற்கு மிகவும் பிடித்தமான இடங்களில் ஒன்று. அங்கு பல்லவ கால சிற்பங்களை கண்டு பலமுறை வியந்திருக்கிறாள். பீச்சும் அப்படித்தான். மெரினாவை போல் ரொம்ப தூரம் மணலில் கால்பதைய நடக்க தேவையில்லை. சிறிது தூரத்திலேயே தண்ணீர் வந்துவிடும். அதனாலேயே அவளுக்கு இந்த பீச் ரொம்ப பிடிக்கும். மேலும் நீர் அலைகளின் வேகமும் இங்கே அதிகமாக இருந்து உற்சாகம் கொள்ள செய்யும். அப்பா அம்மாவின் கைப்பிடித்து தண்ணீரில் கால் நனைய நன்றபடி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது செல்போன் அலறியது. எடுத்து பார்த்தால் சுபா அழைத்துக் கொண்டிருந்தாள். தன்னால் முகத்தில் ஒரு மலர்வு தோன்ற வேகமாக பிக்கப் செய்து, என்னங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? எங்களெல்லாம் ஞாபகம்லாம் இருக்கா என்றாள் வினயா கேலியாக. ஹே, முதல்ல மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அப்புறம் என்ன சொன்ன? நாங்க மறந்துட்டோமா? நீங்க தான் வேலைக்கெல்லாம் போறீங்க, பயங்கர பிஸி. ஒரு போன் பண்ணி பேச கூட நேரம் இருக்குது இல்ல? ஓய், 2 வாரமா ப்ராஜெக்ட்ல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு இப்படி ஒரு நந்தா? அப்படியே டைம் கிடைச்சு பண்ணாலும் தற்பொழுது வாடிக்கையாளர் பிஸியாக இருப்பதால் சிறிது நேரம் கழித்து டயல் செய்வோம் அப்படின்னு வருது. உனக்கு உன் ஜெகநாதனோட பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. நீ என்ன சொல்றியா? சரி முதல்ல பேச்சக்குற. என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? ஆபீஸ்ல இருக்கியா இல்ல லீவ் போட்டியா? லீவ் போட்ட, மகாபலிபுரத்துல இருக்கோம். வெரி குட், சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ண. அப்பா அம்மாவை விசாரிச்சதா சொல்லு, நான் அப்புறம் பேசுறேன். பாய் டி என இணைப்பை துண்டித்தாள். யாருமா? சுபாவா? ஆமாமா, உங்க 2 பேரையும் விசாரிச்சதா சொல்ல சொன்னா, அப்புறம் பேசுறாளாம். இருக்கட்டும், நல்லா இருக்கலாமா?
அவ உட்பி எப்படி இருக்காரா? எப்ப மேரேஜ்? அவ அத்தானுக்கு பெங்களூர்ல ட்ரைனிங் முடிய இன்னும் 6 மாசம் இருக்காமா. அதுக்கப்புறம் தான் மேரேஜ். என்னடா அடுத்து எங்க போலாம்? அப்பாவின் கேள்விக்கு வழக்கம் போலதான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டின்னருக்கு ஏதாவது ஹோட்டலுக்கு போலாம் என்று எழுந்தாள். அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய வினயா டீப்பாய் மேல் ஒரு கல்யாண பத்திரிகை இருப்பதைக் கண்டு புருவம் உயர்த்தினாள். நம்ம வீட்டுக்கு யார் பத்திரிகை வச்சிருப்பா? கையில் எடுத்து அதில் விழிகளை ஓட்டினாள். பெரியப்பா வீட்டு கல்யாணம் என்று தெரிந்தது. அம்மா, இது என்ன பத்திரிக்கை? பத்திரிகைலாம் வந்திருக்கு. யார் வந்தாங்க? வாமா, உன் பெரியப்பா தான் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன் அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு கிளம்புனாங்க. அவரோட பையனுக்கு கல்யாணமா. ஓஹோ, ரொம்ப அதிசயமா இருக்கு. ஒரு போன் பண்ணி கூட பேச மாட்டாங்க, வீடு தேடி வந்து நேர்ல வச்சிருக்காங்க என்றாள் பெண் எல்லலாக. லேசாக பெருமூச்செறிந்தவர், அவங்க பெண் எடுக்கிற சம்மந்தி வீடு இந்த ஏரியா தானா, அவங்களுக்கு வைக்க வரப்போ அப்படியே எங்கேயும் வச்சிருக்காங்க. அப்பவும் பெரியம்மாவல்ல, சம்மந்தி வீட்லயே இருந்துகிட்டு உன் பெரியப்பாவை மட்டும் அனுப்பியிருக்காங்க என்றார் ரஞ்சனி. என தோளை குலுக்கி கொண்டவள் அறைக்கு நடந்தபடி, அப்பா எப்ப வருவாரு? நாளன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கிஃப்ட் வேற வாங்கணும் என கேட்டாள். ஏதோ 2 ஒர்க் இருக்கான், வர்றதுக்கு லேட் நைட் ஆகும், அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாருடா. நாம நேரமா சாப்பிட்டு படுக்கலாம். படுக்கையில் விழுந்த வினயாவின் நினைவலைகள் தன் பெற்றோரின் காதல் திருமணத்தை ஒற்றி சுற்றி சுற்றி சுழல ஆரம்பித்தது. பெற்றவர்களை எதிர்த்து வீட்டை விட்டும் ஊரை விட்டும் கிளம்பி வெளியூர் வந்துதான் அவர்கள் திருமணம் செய்ய முடிந்தது. அப்பாவுடைய அப்பா அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார். வசதிக்கு குறைவில்லை. 2 ஆண் 2 பெண் பிள்ளைகளை கொண்டது அவர்கள் குடும்பம். 4 பேரில் பாட்டிக்கு செல்ல பிள்ளை கடைக்குட்டியான அப்பாதானா. படிப்பில் ரொம்பவே கெட்டிக்காரராக இருந்திருக்கிறார். அந்த காலத்திலேயே டிகிரி முடித்திருந்தார். தாத்தாவின் ரைஸ் மில்லையும் ஸ்பின்னிங் மில்லையும் அப்பாதான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். அம்மாவும் அப்பாவுடைய ஊர்தான். பிறக்கும் பொழுதே தாயை இழந்து விட்டதால் தந்தையின் 2ஆம் மனைவியின் வளர்ப்பிலும் வெறுப்பிலும் வளர்ந்திருக்கிறார். சிறு வயது முதலே பெரிதாக கொடுமை இல்லாவிடினும் அவருக்கான உரிமைகளும் உடைமைகளும் பிறந்த வீட்டில் சரிவர கிடைக்கவில்லை. இருந்தாலும் மனதை தேற்றிக்கொண்டு தனக்கான வழியை கல்வி மூலமாக பெற்று நன்றாக படித்திருந்திருக்கிறார். தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளின் மண்டையில் சரியாக படிப்பு ஏறாமல் மூத்தவளின் மகள் நன்றாக படிப்பது ரஞ்சனியின் சிற்றன்னைக்கு வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கிறது. அதன் முடிவாக பள்ளி இறுதி வரை படித்தது போதும், நாம் செய்த செலவுக்கு பெண்ணை வேலைக்கு அனுப்புங்கள் என கணவனை முடுக்கினார் அவர். ரஞ்சனியின் அப்பாவும் மனைவியின் கூற்றுக்கு ஒத்துக்கொண்டு 1 வாரத்தில் ராஜ்குமாரின் ஸ்பின்னிங் மில்லில் மகளுக்கு வேலை ஏற்பாடு செய்துவிட்டார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.